இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் வந்து குலாப் ஜாமுன். இதுக்கு நான் ரெடிமேடாக எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி போட்டு இதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும். இதை பிசைகிறப்போ எண்ணெய் போட்டு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாக விடுங்க. இதில் சர்க்கரை பாகுக்காக 1லேருந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இதை நம்ம சர்க்கரை பாகை காய்ச்சிப்போம். இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகில் இந்த சர்க்கரை பாகை கொதிக்கிறப்ப ஒரு 2 மூடி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு மிதமான சூட்டில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சைட் பை சைடு இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இது கம்பி பதத்துக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா கரைஞ்சி சர்க்கரை கரைஞ்சி கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சா போதும். இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ஷீராவில் போட்டு எடுத்தோன்னா குலாப் ஜாமுன் ரெடி. நாம் இப்போது இதில் ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம். இந்த பாகு நல்லா இதாக இருந்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகு இதாக இருந்ததுக்கப்புறம் இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகு ஆறிடுச்சு. இதில் நாம் வறுத்து வச்ச குலாப் ஜாமுனை ஒன்றுன்னா மெதுவாக போட்டு இதில் ஊறிடுச்சு. சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்ச குலாப் ஜாமுனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக போட்டு இதை நல்லா ஊற விடணும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை நல்லா ஊற விடுங்க. இப்போது இந்த குலாப் ஜாமுன் சர்க்கரை பாகில் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.